இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 61வது மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு இடையில லக்னோவில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லக்னோ பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக்காக கன்சிடர் பண்ணலாம். இந்த சீசனில் இனிஷியலாக 1-2 மேட்சஸில் நல்ல ஸ்கோரிங் வெனிவாக இருந்தது. பட் லாஸ்ட் 2 மேட்ச்லையும் ரன்ஸ் பெருசாக வரலை. 150-160 ரேஞ்சில் தான் ஸ்கோர் வருது. இந்த மேட்சுக்கும் கொஞ்சம் ஸ்லோர் விக்கெட் மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு தோணுது. SRHல பவர் ஹிட்டர்ஸ் இருக்கிறதால இங்கே பிளாக் சாயில் தென் ரெட் சாயில் 2 டைப்ஸ் ஆஃப் பிச்சும் இருக்கு. ஸோ டாஸ் டைமில் பார்த்துக்கங்க எந்த மாதிரி பிச் கொடுக்குறாங்க அப்படின்னு. இங்கே பேசஸ் தான் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. பட் மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் டேன் கிடைக்குது. ஓவராலாக 21 IPL மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் போன டீம் 9 டைம்ஸும் சேஸ் போன டீம் 12 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 169 ரன்ஸ் இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 5 டைம்ஸும் 150-169 6 டைமும் 170-189 4 டைம்ஸும் எபோவ் 190 6 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. லக்னோ 5 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த எல்லா மேட்சுமே ரொம்பவே க்ரூஷல் லக்னோக்கு. இந்த சீசனில் ஆல்ரெடி ஒரு மேட்ச்சில் SRHஐ பீட் பண்ணியிருக்காங்க. மயங்க் யாதவ் இன்ஜரி காரணமாக ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு. வில் ஒருக்கிய ஸ்குவாடில் ஆட் பண்ணியிருக்காங்க. 11ல் ஆட சான்ஸ் இருக்குது. தென் லாஸ்ட் மேட்ச்சில் ரவி பிஷ்னோய் ஆடலை. பிஷ்னோய் இந்த மேட்சுக்கு ஆடுனா பிரின்ஸ் யாதவை ட்ராப் பண்ணுவாங்கன்னு தோணுது. இம்பாக்ட் சப்பில் மிச்சு மார்ஷ் தென் ஆகாஷ் சிங்குக்கு இடையில ஸ்வாப் இருக்கும். 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா ஆகாஷ் சிங், வில் ஒருக்கி, ஆவேஷ் கான், திக்வேஷ் ரத்தி தென் பிரின்ஸ் யாதவ் பவுல் பண்ணலாம். சம்டைம் மார்க்ரம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். பவர் பிளேயில் ஆகாஷ் சிங், வில் ஒருக்கி, ஆவேஷ் கான் தென் திக்வேஷ் ரத்தி பவுல் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் பிரின்ஸ் யாதவ், வில் ஒருக்கி, ஆவேஷ் கான் தென் திக்வேஷ் ரத்தி பவுல் பண்ணலாம். SRH பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எலிமினேட் ஆயிட்டாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் சச்சின் பேபி, அபினவ் மனோகர் தென் இஷான் மலிங்காவை ஆட வச்சாங்க. நிதிஷ் ரெட்டி, கமிண்டு மெண்டிஸ் தென் ஷமியை ட்ராப் பண்ணாங்க. டிராவிஸ் ஹெட் இந்த மேட்சுக்கு அவைலபிள் இல்லை, கோவிட் பாசிட்டிவ் ஆனதால. ஸோ இங்கே இஷான் கிஷன் தென் அபிஷேக் சர்மா பேட்டிங் ஓப்பன் பண்ணலாம். ஹெட்டுக்கு பதிலாக நிதிஷ்குமார் ரெட்டி இல்லை கமிண்டு மெண்டிஸ் ஆடலாம். மெண்டிஸ் ஆடுறதுக்கான சான்சஸ் அதிகம். பேட் கமின்ஸ், உனாட்கட், ஹர்ஷல் பட்டேல், மலிங்கா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். அபிஷேக் சர்மா, அன்சாரி ஓவர்ஸ் ஷேர் பண்ணலாம். தென் மெண்டிஸ் இருந்தால் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். பவர் பிளேயில் பேட் கமின்ஸ், உனாட்கட், ஹர்ஷல் பட்டேல் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல் தென் மலிங்கா பவுல் பண்ணலாம். SRH விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளாசன் அண்ட் இஷான் கிஷன். கிளாசன் நம்பர் 5 ஆடுவார். 30-40 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். அகென்ஸ்ட் லக்னோ 2 மேட்ச்சில் 73 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே டீசெண்டாக ஆட முடியும். டீமில் கன்சிடர் பண்ணுங்க. இஷான் கிஷன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார் இந்த மேட்சுக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 100 அடித்தது. தென் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. அகென்ஸ்ட் லக்னோ 20 ஆவரேஜில் 141 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 91 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிஷான் அகென்ஸ்ட் ரவி பிஷ்னோய் 36 பால்ஸ் ஆடி 33 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 4 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. கிஷான் எப்பவும் லெக் பிரேக் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். லக்னோவில் திக்வேஷ் ரத்தியும் இருக்காரு, லெக் பிரேக் பவுலர். ஸோ கிஷான் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. பட் லாஸ்ட் மேட்ச்சில் க்ளவ் ஒர்க்கு கிஷான் தான் பண்ணியிருந்தாரு. பேட்டிங்கில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஸோ கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. இந்த மேட்சுக்கு ஓப்பனிங்கில் டீசெண்டாக ஆடியிருக்காரு. அனிகேட் வர்மா மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவார். ஃபர்ஸ்ட் மேட்ச் அகென்ஸ்ட் லக்னோ 13 பால்ஸ் ஆடி 36 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. நல்ல பவர் ஹிட்டர். இந்த சீசனில் 1-2 மேட்சஸில் டீசெண்டாக ஆடியிருந்தார். இங்கே டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிற மாதிரி டீம் ட்ரை பண்ணால் அனிகேட் வர்மாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு சான்ஸ் கிடைக்குமா பார்க்கணும். இந்த சீசனில் பெருசாக ஃபார்மில் இல்லை, சுத்தமாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஆவரேஜாக 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். அகென்ஸ்ட் லக்னோ ஒரு மேட்ச்சில் 32 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிராண்ட் லீக்ல வேணால் கன்சிடர் பண்ணுங்க. டீசன்ட் பவுலரும் கூட. பட் ரீசன்ட் மேட்சஸில் பவுல் பண்ணுறதில்லை. அபினவ் மனோகர் ஆல்மோஸ்ட் நம்பர் 6 இல்லை 7ல் ஆடுவார். இந்த சீசனில் ஒரு மேட்ச்சில் 43 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. மற்றபடி பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. இங்கே டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா மனோகர் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி ஆடலாம். மற்றபடி பெருசாக யோசிக்க முடியாது. சச்சின் பேபி நம்பர் 3ல் ஆடுறதுக்கான சான்சஸ் அதிகம். IPL ரெக்கார்ட்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை.
16 ஆவரேஜில் 144 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் ரீசன்ட் டைம்ஸில் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் கேரளாக்காக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். அபிஷேக் சர்மா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ஜிடி 74 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அகேன்ஸ்ட் லக்னோ 4 இன்னிங்ஸில் 101 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே இனிஷியலாக பேட்டிங்கில் டீசெண்டாக ஆட முடியும். தென் சம்டைம் பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். பவுல் பண்ணாலே ஆல்மோஸ்ட் விக்கெட்ஸ் எடுக்கிற பிளேயர். ஸோ டீமில் கன்சிடர் பண்ணுங்க. கமிண்டு மெண்டிஸ் ஆடுவார பார்க்கணும். டீசன்ட் பிளேயர். பட் ஐபிஎல் ரெக்கார்ட்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. இந்த சீசனில் 4 இன்னிங்ஸில் 60 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த மாதிரி ட்ராக்கில் டீசெண்டாக ஆட முடியும். தென் டீசன்ட் பவுலரும் கூட சம்டைம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். பிச்சில் டேன் கிடைக்கும். 11ல் இருந்தால் கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க இந்த மேட்சுக்கு. பேட் கமின்ஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் டெல்லி சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாரு. அகேன்ஸ்ட் லக்னோ 2 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. லக்னோ ஓப்பனர்ஸ் 2 பேருமே கமின்ஸை டீசெண்டாக ஆடிருக்காங்க. பட் இங்கே டெத் ஓவர்ஸ்லேயும் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கு. ஹர்ஷல் பட்டேல் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணாலும் விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். டெத் ஓவர்ஸில் ஸ்லோவர் பால்ஸ் அதிகமாக ட்ரை பண்ணக்கூடிய பவுலர். அகேன்ஸ்ட் லக்னோ 6 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அகேன்ஸ்ட் ரிஷப் பண்ட் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. இங்கே டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் இருக்கு. உனாட்கட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. லாஸ்ட் 4 மேட்சஸாக கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. லக்னோ ஓப்பனர்ஸ் 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் பேசஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அதையும் கன்சிடர் பண்ணிக்கங்க. அகேன்ஸ்ட் லக்னோ 3 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 1 விக்கெட்டு கூட எடுக்கல. 10+ எக்கனாமியில் பவுல் பண்ணியிருக்காரு. பட் இங்கே மினிமம் 1 விக்கெட்டாவது எடுக்கலாம். மலிங்கா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். டெத் ஓவர்ஸில் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். எவ்ரி மேட்ச்லையும் மினிமம் 1 விக்கெட்டாவது எடுக்கிறாரு. இங்கே டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால மினிமம் 1 விக்கெட்டாவது எடுக்கலாம். டீமில் கன்சிடர் பண்ணுங்க. அன்சாரி லெக் பிரேக் குக்லி பவுலர். விக்கெட் டேக்கிங்கில் கன்சிஸ்டண்டாக இல்லை. இந்த சீசனில் 9 மேட்ச்சில் 6 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. இங்கே பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும். தென் குக்லி பவுலர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆக்கக்கூடிய பேட்டர்ஸ் லக்னோவில் இருக்காங்க. பிச்சில் கொஞ்சம் டேன் கிடைக்கும். ஸோ கிராண்ட் லீக்ல இந்த மேட்சுக்கு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிக்கோலஸ் பூரன் அண்ட் ரிஷப் பண்ட். பூரன் நம்பர் 3ல் ஆடுவார். டீசன்ட் பிளேயர். இனிஷியல் மேட்சஸில் சூப்பராக ஆடிட்டு இருந்த பிளேயர். பட் லாஸ்ட் 4-5 மேட்சஸாக பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. அகேன்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 70 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. தென் ஓவராலாக 8 மேட்ச்சில் 311 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சூப்பராக ஆடியிருக்காரு. இந்த வென்யூவில் 25 ஆவரேஜில் 351 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் கொஞ்சம் போராக தான் ஆடியிருக்காரு. 19 இன்னிங்ஸில் 150 தான் அடிச்சிருக்காரு. கொஞ்சம் ஆவரேஜாக தான் ஆடியிருக்காரு. பட் டீசன்ட் பிளேயர். எப்போ வேணாலும் பெரிய ஸ்கோரை அடிக்கலாம். பண்ட் நம்பர் 4ல் ஆடுவார். சுத்தமாக ஃபார்மில் இல்லை. இந்த சீசனில் 10 இன்னிங்ஸில் 128 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் ரிஷப் பண்ட் அகேன்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஓவராலாக 42 ஆவரேஜில் 551 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிராண்ட் லீக்ல வேணால் கன்சிடர் பண்ணுங்க. க்ளவ் ஒர்க்கும் பண்ட் தான் பண்ணுவார். மிச்சு மார்ஷ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். டீசன்ட் பிளேயர். கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் சன்ரைசர்ஸ் 50 அடிச்சிருந்தாரு. ஆல்மோஸ்ட் 29 ஆவரேஜில் ஆடியிருக்காரு அகேன்ஸ்ட் சன்ரைசர்ஸ். இந்த வென்யூவில் 5 இன்னிங்ஸில் 134 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே டீசெண்டாக ஆட முடியும். பட் அகேன்ஸ்ட் உனாட்கட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. தென் அகேன்ஸ்ட் லெக் பிரேக் பவுலர்ஸும் மார்ஷ் கொஞ்சம் வீக்காக இருக்காரு. ஸோ அன்சாரி கிட்டையும் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. ஆயுஷ் பதோனி நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுவார். கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். நல்ல ஃபார்மில் இருக்காரு. அகேன்ஸ்ட் சன்ரைசர்ஸ் 3 இன்னிங்ஸில் 80 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 34 ஆவரேஜில் ஆடியிருக்காரு. நல்லா ஆடியிருக்காரு. இங்கே ஆவரேஜாக 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். டேவிட் மில்லர் ஆல்மோஸ்ட் நம்பர் 6ல் ஆடுவார். நல்ல பிளேயர். பட் இந்த சீசனில் சுத்தமாக பர்ஃபார்ம் பண்ணலை. 10 இன்னிங்ஸில் 153 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் சன்ரைசர்ஸ் 29 ஆவரேஜில் 286 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் நம்பர்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. இங்கே டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா 25-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அப்துல் சமாத் ஃபினிஷர் ரோலில் ஆடக்கூடிய பிளேயர்.
குயிக்காக 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர் ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். அப்துல் சமாத் பழைய எஸ்ஆர்ஹெச் பிளேயரும் கூட கிராண்ட் லீக்ல வேணால் கன்சிடர் பண்ணுங்க. மார்க்ரம் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். இனிஷியல் மேட்சஸில் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பிளேயர். பட் லாஸ்ட் 2 மேட்சை பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. மார்க்ரம் பழைய சன்ரைசர்ஸ் பிளேயர். இந்த வென்யூவில் 33 ஆவரேஜில் 197 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டீசெண்டாக ஆடி இருக்காரு. தென் இங்கே பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. எஸ்ஆர்ஹெச்சில் 2-3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. இந்த வென்யூவில் இந்த சீசனில் 3 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. பேட்டிங் தென் பவுலிங் பண்ண சான்ஸ் இருக்கிறதால டீமில் ட்ரை பண்ணுங்க. ஆவேஷ் கான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். மினிமம் 1 விக்கெட்டாவது எடுக்கிறாரு. அகென்ஸ்ட் சன்ரைசர்ஸ் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. 8 இன்னிங்ஸில் 14 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் 9 இன்னிங்ஸில் 6 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் இங்கே டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால 1 விக்கெட்டாவது எடுக்கலாம். ரவி பிஷ்னோய் ஆடுவாரா பார்க்கணும். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுற பவுலர். விக்கெட் டேக்கிங் பவுலர். அகென்ஸ்ட் சன்ரைசர்ஸ் 8 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. 11ல் ஆடுனா டீமில் கன்சிடர் பண்ணுங்க. திக்வேஷ் ரத்தி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். ஆல்மோஸ்ட் 1 விக்கெட்டாவது எல்லா மேட்ச்லையும் எடுக்கிறாரு. இந்த வென்யூவில் கண்ட்ரோலாகவும் பவுல் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் மேட்சுக்கு 1 விக்கெட் வச்சும் எடுத்திருக்காரு. இங்கே 1 விக்கெட்டாவது எடுக்க முடியும். வில்லியம் ஒரூர்கி சூப்பர் பவுலர். நியூசிலாண்டுக்காக சூப்பராக பவுல் பண்ணுற பவுலர். பட் இந்த கண்டிஷன் புதுசு. ஸோ எப்படி பவுல் பண்ணுவார் பார்க்கணும். பட் விக்கெட் டேக்கிங் பவுலர். பிரின்ஸ் யாதவ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. ஸோ லாஸ்ட் 2 மேட்ச்லையும் டெத் ஓவர்ஸில் 1-2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இங்கே டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஆகாஷ் சிங் லெஃப்ட் ஆர்ம் பேசர். பவர் பிளேயில் அதிகமாக பவுல் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் பஞ்சாப் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாரு. எஸ்ஆர்ஹெச் ஓப்பனர்ஸ் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸோ விக்கெட்ஸ் எடுக்க முடியுமா பார்க்கணும். பட் இஷான் கிஷன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். கிராண்ட் லீக்ல வேணால் கன்சிடர் பண்ணுங்க. டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் கிளாஸ் அண்ட் த நிக்கோலஸ் பூரனை ட்ரை பண்ணலாம். ரிஷப் பண்டை கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க. தென் இந்த மேட்சுக்கு இஷான் கிஷனை ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா ஆட சான்ஸ் இருக்கு. ரிஸ்க் எடுத்து டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டர்ஸில் மிச் மார்ஷ் தென் பதோனியை ட்ரை பண்ணலாம். அனிகேட் வர்மாவை கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. ஆல்ரவுண்டர்ஸில் அபிஷேக் சர்மா தென் மார்க்ரமை ட்ரை பண்ணலாம். மெண்டிஸ் இருந்தால் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க. பவுலர்ஸில் ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ் தென் ஆவேஷ் கானை ட்ரை பண்ணலாம். தென் திக்வேஷ் ரத்தி இல்லை ஆகாஷ் சிங்கை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல அன்சாரி, மலிங்கா தென் உனாட்கட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த 6 பிளேயர்ஸையும் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அடுத்த 2 பிளேயர்ஸை கொஞ்சம் ரிஸ்காக ட்ரை பண்ணி பாருங்க. இஷான் கிஷன் தென் அன்சாரி இல்லை உனாட்கட்டை கூட ட்ரை பண்ணலாம் அடுத்த 2 பிளேயர்ஸுக்கு. ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு மார்க்ரம், கிளாஸ் அண்ட் தென் பூரானை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு அபிஷேக் சர்மா, மிச்சு மார்ஷ் தென் இஷான் கிஷனை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.